ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டான்டன் சேனல். திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தா திருப்பம் வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதனாலதான் டெய்லியும் திருப்பதி கோயில்ல மட்டும் ஆயிரக்கணக்கான பேர் தரிசனம் பண்ண ரெடியா இருக்காங்க. இந்தியா மட்டும் இல்ல, உலக அளவுலயும் பணக்கார தெய்வமா நம்ம திருப்பதி சாமி தான் இருக்கு. அப்படி திருப்பதி சாமி ஏழுமலை ஆண்டவரை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா திருப்பதி சிலையில உள்ள மர்மங்களை பத்தி தெரியுமா? திருப்பதியில தங்க உயரம் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அந்த சிலை உண்மையிலே பெருமாள் சிலை தானா இல்ல முருகன் சிலையா? இந்த சர்ச்சைக்குரிய ரகசியமான கேள்விகள் இப்ப வந்ததுல ரொம்ப காலமாவே வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட திருப்பதி பெருமாள் சிலையோட ரகசியமான அதிசயங்களும் மர்மங்களும் ஒன்னொன்னா பார்க்கலாம். 3000 அடி உயரத்துல இருக்கிற இந்த திருமலையில திருப்பதி கோயில் இருக்கு. எப்பயுமே உயரமா இருந்துச்சு அப்படின்னா வெப்பநிலை குறைவா இருக்கும். ஆனா இந்த திருப்பதி ஆலயத்துல உள்ள பெருமாள் சிலை மட்டும் எப்பயுமே 1 டன் ஹீட்ல இருக்குமா? எப்படி மலையில இருந்து பெருமாள் சிலை இவ்வளவு வெப்பநிலையோட இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதிசயமா பாப்பாங்களாம். அது மட்டுமா, டெய்லியும் பெருமாள் சிலைக்கு காலையில 4:30 மணிக்கு குளிர்ந்த நீர், பால் இதெல்லாம் கொண்டு அபிஷேகம் செய்யறாங்க. அப்படி அபிஷேகம் செய்யும் போது கூட பெருமாள் சாமிக்கு வேர்க்குமா. இதனாலே அந்த சமயத்துல பெருமாள் சிலையோட வேர்வையை ஒத்தி எடுப்பாங்களாமா. வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும் பெருமாள் சிலையில் உள்ள நகைகள் எல்லாம் கலட்டி துளசி மாலையோட பக்தர்களுக்கு காட்சி அளிப்பாங்க. அப்படி பெருமாளோட உடல்ல இருந்து எடுத்த ஆபரணங்கள் எல்லாமே அவ்வளவு சூடா கொதிக்குமா. அது மட்டுமா, திருமலையில இருக்கிற திருப்பதி ஆலயத்தில இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுல சீலாதோரணம் அப்படின்னு ஒரு பாறை இருக்கு. இந்த பாறை சுமார் 250 கோடி வருடங்கள் பழமையானதாமா. இது 2 பெரிய பாறைகள் முத்தமிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குமா. பொதுவாக சிவனுக்கு தான் 3வது கண் இருக்கும், கோபத்தோட இருப்பாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த தலத்துல உள்ள ஏழுமலையான் சிலைக்கு 3வது கண் இருப்பதா சொல்றாங்க. சாதாரணமா ஒரு கருங்கல்லையோ இல்ல கல்லாலான சிலைகள்லயோ பச்சை கருப்புறத்தை பூசினா அந்த கல்லை சேதமடைஞ்சிரும். ஆனா ஃபுல்லா கற்களாலான இந்த ஏழுமலையான் திருவுருவ சிலைக்கு டெய்லியுமே பச்சை கருப்புறத்தை சாத்துறாங்களாம். ஆனா ஒண்ணுமே ஆகலையா இந்த சிலைக்கு. அப்படி எந்த கல்ல இந்த சிலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிறப்பா வியந்து பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க எந்த சிலையை பார்த்தாலும் கொஞ்சம் மேலும் கிளமும் இருக்கும். ஆனா இந்த ஏழுமலையான் சிலை மட்டும் ரொம்பவே பழுங்கி போல இருக்குமா. எப்படி இந்த சிற்பி எந்த ஒரு சின்ன தடையும் இல்லாம இவ்வளவு அழகா துல்லியமா செதுக்கி இருக்காரு. சரி, ஸ்டார்டிங்ல ஒரு சந்தேகம் வந்துச்சு இல்லையா, இந்த சிலை உண்மையிலே பெருமாள் சிலையா இல்ல முருகர் சிலையா அப்படின்னு. இந்த கேள்விக்கு பதில் பார்க்கலாமா. இது வரைக்கும் எந்த ஒரு ஆழ்வாரும் திருப்பதியோட பெருமையை பாடியதே இல்லையா. அது மட்டும் இல்ல, அருணகிரிநாதர் அப்படிங்கிறவங்க திருப்பதியில இருக்கிறது முருகன் தான். வேந்த குமரா வடவேங்கட மாமலையில் உரையானே அப்படின்னு பாடியிருக்காரு. இந்த அருணகிரிநாதர் பாடிய பாடல்ல இருந்து இந்த சிலை முருகன் சிலை அப்படின்னு உறுதிப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லங்க, வெங்கடேச பெருமாள் அப்படின்னு சொல்றமே வைணவ பெயர்ல எதுக்கு ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு சைவ பெயர் வந்திருக்கு. வெங்கடேஸ்வரனோட உண்மையான பொருள் வேலையோட ஈஸ்வரன் அப்படின்னு தான் பொருள் தரும். அது மட்டும் இல்லங்க, குறிஞ்சி மலையில இருக்கிற எல்லா கடவுளுமே முருகன் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த திருப்பதி மலை மீது இருக்கிற சாமியும் முருகனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திருவேங்கடம் அப்படின்னு சொல்றீங்களா, இதை பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா திரு பிளஸ் வேல் பிளஸ் இடம். திருவேலிடம் அப்படிங்கிற சொல்லே காலப்போக்குல திருவேங்கடம் அப்படின்னு மாறி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கோயிலோட அமைப்பை பாத்தீங்க அப்படின்னா முருகன் கோயில் எப்படி கட்டியிருப்பாங்களோ அதே மாதிரிதான் கட்டியிருக்காங்களாம். ஒரு விஷ்ணு கோயில் போல இல்ல அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருந்தாலும் பெரும்பாலுமான வைணவ கோயில்ல கருடாழ்வார் அப்படிங்கிற ஒரு சிலை இருக்கும். ஆனா இவ்வளவு புகழ் வாய்ந்த திருப்பதி கோயில்ல ஏன் கருடாழ்வார் சிலையே இல்ல? ஏன் இந்த திருப்பதி கோயிலே தமிழர்கள் தான் கட்டியிருக்காங்க? மறைக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் இன்னும் அந்த செவருல இருக்கு. இந்த கோயில் செவரு முழுக்க சுண்ணாம்பால பூசி இந்த தமிழ் எழுத்துக்களை மறைச்சிருக்காங்களாம். நீங்க இந்த ஏழுமலையான் சிலையில உள்ள கரங்களை மட்டும் பாருங்களா, இந்த கைகளை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா முருகன் சிலையில உள்ள வடிவம் அப்படியே இருக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த திருப்பதி ஏழுமலையான் சாமியில சங்கும் சக்கரமும் தனியா ஒட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இந்த திருப்பதி கடவுளுக்கு கதைக்குள்ள கதை நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கு. இதனால இந்த திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போகும்போது நிறைய பேர் முடிக்காணிக்கை செய்யறாங்க. இதுக்கான கிளைக்கதை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, காந்தரவன் அப்படிங்கிற நாட்டுல உள்ள அரசி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தன்னோட தலைமுடியை எடுத்து சுவாமிக்கு கொடுத்தாங்களாம். அந்த இளவரசிக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக தான் இப்ப வரைக்குமே திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு போகும்போது நிறைய பக்தர்கள் தன்னோட தலைமுடியை முடிக்காணிக்கை செய்யறாங்க. ஏன் திருப்பதி பாலாஜி அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வருது திருப்பதி லட்டு. அப்படிப்பட்ட திருப்பதி லட்டு உருவான கதை தெரியுமா? இந்த திருப்பதி கோயில வந்த பக்தர்கள் வீடு போய் சேர வரைக்கும் திருப்பொங்கல் அப்படிங்கிற பிரசாத உணவு வச்சிருக்கும் போது அவங்களுக்கு பசி எடுக்கும் போது இந்த உணவை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் லட்டே ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே 1803ஆம் ஆண்டு லட்டுனா கிடையாதாங்க. அதுக்கு முன்னாடி உதிரி உதிரியா பூந்தி மாதிரி தான் தந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் ஆக தான் பூந்திய அப்படியே லட்டு மாதிரி பிடிச்சிருக்காங்க. முதல்ல இந்த திருப்பதி கோயில லட்டை உருவாக்கினவரே கல்யாண ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு குடும்பம் தான். இந்த கல்யாண ஐயங்கார் பூத்தேரி அப்படிங்கிற கிராமத்துல இருந்து எல்லா உறவினர்களும் சேர்ந்து வந்து இந்த திருமலை கோயிலே தங்கி இருந்து திருமலை வெங்கடேச பெருமாளுக்கு குடும்பத்தோட இந்த லட்டை செஞ்சு தராங்களாமா.
ஆனா 1996ஆம் ஆண்டு இந்த லட்டு பிடிக்கிற விஷயத்த நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவஸ்தானமே முடிவு பண்ணிருக்காங்க. இன்னும் சொல்லப்படாத மர்மங்கள் இன்னும் நிறையவே இருக்கு. ஏன்னா நீங்க திருப்பதி பாலாஜி சிலையை ஒத்து கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவரோட கண்கள் மூடப்பட்டிருக்குமா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த திருப்பதி கோயில் 12 வருஷம் மூடப்பட்டிருந்திருக்கு ஒரு காலகட்டத்துல. பெயர் தெரியாத ஒரு மன்னர் 12 பேரை இந்த கோயிலே வச்சு சாவடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட கேட்டை தான் அவங்க எல்லாருமே தொங்க விட்டுருக்காங்க. இதனாலே இந்த கோயில் 12 வருஷத்துக்கு மூடப்பட்டிருந்துச்சாமா. அதுக்கப்புறம் திருப்பதி சாமியை இந்த கோயில வந்து காட்சி அளிச்சாரு அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருப்பதி கோயில நிறைய பேர் தலைமுடி காணிக்கை செய்யறாங்க. அப்ராக்சிமேட்டா 500 to 600 டன்ஸ் தலைமுடி இந்த கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் சேருது. இது எல்லாத்தையும் என்னதான் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைஜீனிக்கா இருக்க இந்த ஹேரை எல்லாத்தையும் பாயில் பண்றாங்க. கொதிக்க வச்சு சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கொடோன்ல இது எல்லாத்தையுமே போய் சேர்க்க வைக்கிறாங்க. சோ இந்த வீடியோல இருந்து உங்களுக்கும் இந்த திருப்பதி சிலையை பத்தியும் கோயிலை பத்தியும் உள்ள எல்லா மர்மங்கள் ரகசியங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிருக்கும். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்களும் இந்த கோயிலுக்கு போகும்போது இந்த மர்மங்கள் எல்லாம் டீகோட் பண்ணி பாருங்க. மேலும் இது போல பல சுவாரஸ்யமான தகவல் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேண்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க.